உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் கர்த்தருக்காக காத்துட்ருக்கீங்களா? என் நீதி எடுப்படுமா, என் நியாயம் எடுப்படுமா, எவ்வளோ நல்லவன், இந்த பிரச்சனையில் நான் நல்லவங்க, ஆனால் என் மேலே நான் தப்பானவன், நான் கெட்டவன், நான் கெட்டவள் என்று ஒரு முத்திரையை குத்திட்டு போயிட்டாங்க. உங்களுடைய நீதி எடுப்படுமா நீங்கள் காத்துட்ருக்கீங்களே? தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அநியாயங்களை அவர் தட்டி கேட்பார். நீங்கள் தான் நல்லவங்க, நீங்கள் தான் எல்லாமே, உங்ககிட்ட தான் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு காமிப்பார், வெளி உலகத்துக்கு காண்பிப்பார். சரிங்களா? அதுக்காக தான் இன்றைக்கி வராரு. ஏன்னா நீங்கள் இயேசுவுக்காக காத்துட்டு இருந்தீங்க, அவர் தட்டி கேட்பார், என் நியாயம் வெளிப்படும் காத்துட்ருந்தீங்களே, தேவன் அதற்காக வராரு. சரிங்களா? உங்கள் சைடில் நின்று உங்களுக்காக வழக்காடுவார். யோசேப்புக்கும் அப்படிதான். ஒரு பெண் இவனை பற்றி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து, ராஜா என்ன பண்ணார், விஐபியோடைய மனைவி, அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். அந்த ராஜா என்ன அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு விசாரிக்கவே இல்லை. அந்த விஐபியோடைய மனைவி சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டார், ராஜாவுடைய கட்டளை. அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போனான். அதே ராஜாவை தேவன் என்ன பண்ணார், மாற்றினார். யோசேப்பு நல்லவன் தான், ஆனால் யோசேப்பு நல்லவன் தான்னு யோசேப்புக்கே புரியல. ஏன்னா அது எடுப்படாது. எப்படி எடுப்படும்? அவன் ஒரு அடிமை, அவன் வேற நாட்டுக்காரன், இவங்க எகிப்து நாட்டை இங்கே அவன் அந்த எந்த ஜெயிலில் இருந்தானா, எகிப்து நாட்டு ஜெயிலில் இருந்தான். அவன் ஒரு அடிமை. அது மட்டும் இல்லை, அவன் வேற நாட்டை சேர்ந்தவன். அப்படி இருக்கும்போது அவனுடைய நீதி எடுப்படுமான்னு அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்களா, ஆதியாகமம் 31:38. அப்பொழுது பார்வோன் தான் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்பா, தேவ ஆவியை பெற்றவன்பா, இவன் போய் ஜெயிலுக்கு போட்டேன்னு யாராவது இருப்பாங்களா? எகிப்து நாட்டில் தேர்னா கூட கிடைக்க மாட்டாங்க. தேவ ஆவியை பெற்றவன் இவன், நீயே பிரைம் மினிஸ்டராக ஆயிடு அப்படின்னு ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டராக ஆக்கிட்டார். ஒரு ஜெயில் கைதிக்காக போய் பொண்ணு கேட்குறாருங்க. பொண்ணு கேட்டு கல்யாணம் வர பண்ணி வைக்கிறாரு. பார்த்தீங்களா? ராஜா எப்படி நம்மளை நம்புவார் அப்படின்னு யோசேப்பு கவலைப்பட்டான். ஆனால் அந்த ராஜா தனக்கு நிகரான பதவியை கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறார். நீங்கள் கவலைப்படுறீங்களா? அவ்வளோதாங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான். அவ்வளோ கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க. என் தலையில், என் நெத்தியில் நல்லா முத்திரை போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்றீங்களா? தேவன் உங்கள் நீதியை எடுப்பட வைப்பார். அது யார்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். எவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி நீங்கள் வெக்கப்பட்டு போனீங்களோ, அசிங்கப்பட்டு போனீங்களோ, தேவன் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு தேவன் உங்கள் நீதி எடுப்பட வைப்பார். நான் தாங்க எல்லாமே செய்கிறேன், ஆனால் என் பேர் வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்றீங்களே, உங்களை உயர்த்துவார். உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எப்பேற்பட்டவங்கன்னு யோசேப்பு எப்படி ராஜா கொண்டாடினாரோ அதை மாதிரி மற்றவங்க கொண்டாட வைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.